கோபத்தின் நாள்ல ராஜாக்களை வெட்டுவார். நாட்டை எப்படி நடத்தின எம்பிக்களை வெட்டுவார். அல்லேலூயா. நீ எவ்வளவு லஞ்சம் வாங்கின, நீ என்னெல்லாம் ஏமாத்தின, கொள்ளையடிச்ச, நீ ஜனங்களுக்கு சாப்பாடை போட்டு எப்படியெல்லாம் ஏமாத்தின, நீ எவ்வளவு கோடியை கொள்ளையடிச்சு வச்சிருக்க, நீ எவ்வளவு மாய்மாலமா நடத்துற, நீ ஜனங்களை குடிச்ச வச்சு நீ அழிக்கிற, வாலிபர்களை கெடுக்கிற, மக்களை பைசா கொடுத்து ஏமாத்துற. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த ராஜாக்களா இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் உள்ள யாரா இருந்தாலும் சரி, தேவன் வருவார். ராஜாக்களுக்கு ராஜா வருவார். சங்கீதம் 95:3 என்ன சொல்லுகிறது? அவர் தேவர்களுக்கு தேவன், ராஜாக்களுக்கு ராஜா. இயேசு ராஜா வருவார். மறுநாள்ல நீ செத்து போயிருந்தாலும் நியாயமா நீதியா, ஏன்னா அதிகாரிகள் ஒரு ஊழியக்காரங்கன்னு பைபிள் சொல்லுது. ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய நீதி நேர்மையா செய்யணும். அதை செய்யாம மக்களை ஏமாற்றி வஞ்சித்து கொள்ளையடிச்சு விலைவாசிகளை கூட்டி கமிஷன் வேண்டி அதை பண்ணி இதை பண்ணி நடத்துகிற எந்த அதிகாரியா இருந்தாலும் தப்ப முடியாது. இயேசுக்கு கையில விழ வேண்டிய ஒரு நாள் வரும். அது பயங்கரம்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா.